பார்க்க போறோம்னா நம்மளோட கரண்ட் சுச்சுவேஷன் சேனல்ல செங்கோட்டையன் அவர்களை பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். செங்கோட்டையன் அவர்கள் இதுக்கு முன்னாடி டிவிக்கேல இணைஞ்சாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். டிவிக்கேல நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு உங்களுக்கும் தெரியும். இன்னைக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே பயங்கரமான வரவேற்பு டிவிக்கே மூலியமா. இந்த வரவேற்பா அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரு எம்ஜிஆர் காலத்துல இந்த மாதிரி வரவேற்பை நிறைய பார்த்திருப்பாரு. அதுக்கப்புறமா டிவிக்கேல வந்ததுக்கு அப்புறம் அந்த ஞாபகம் வந்திருக்கும். இந்த மாதிரி வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரோடோட அவரோட கோவிச்செட்டிப்பாளையத்தை அவரோட சொந்த ஊருக்கு போறாரு. போனோன்னே அதுலேயும் பயங்கர வரவேற்பு. சுத்தி எல்லா தொண்டர்களும் எல்லாம் குமிஞ்சு இருக்கிறாங்க. குமிஞ்சிட்டு காரை பிடிச்சி தள்ளுன்னு அப்படியே தள்ளிக்கிட்டு போறானுங்க. அந்த காமெடி வீடியோ வர்ற மாதிரி அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே போயிட்டு கையெல்லாம் காமிச்சிட்டு துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு நிறைய விஷயங்களை வேற பேசியிருக்கிறாரு. அது என்ன விஷயங்கள்னு நம்ம பார்ப்போம் வாங்க நம்ம சேனலுக்குள்ள. என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ டிவிகேல விஜய் அவர்கள் தளபதி அவர்களை வந்து முதல்வராக்குவது என்னோட நோக்கம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இணைஞ்சது வந்து எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இது மூலியமா எனக்கு வந்து நிறைய நான் பண்ண முடியும் மக்களுக்கு. அது மாதிரி அவருக்கு விஜய்க்கு அவர்களுக்கு வந்து வழிகாட்டியாகவும் நான் இருப்பேன் அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறமா என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து இதுக்கப்புறம் ஒரு வலுவான கூட்டணி டிசம்பர் எண்டில் வந்து அமையும். நம்ம டிவிகேவுக்கு நிறைய ஆட்கள் வருவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் டிவிகேவுக்கு. இனி டிசம்பர் ஜனவரியில கண்டிப்பா ஒரு வலுவான டிவிகே உருவாகும். செங்கோட்டையன் அவர்கள் கொங்கு மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து உண்டு பண்ணுவாருன்னு எனக்கு தோணுது. டிவிகே நண்பர்கள் உங்களுக்கும் தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் பாய். இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.